எண்ணூர் துறைமுகம் அருகே சரக்கு கப்பல்கள் மோதியதால் ஏற்பட்ட எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கடந்த சனிக்கிழமை எண்ணூர் காமராஜர் துறைமுகம் அருகே எல்பிஜி ஏற்றி வந்த சரக்கு கப்பலும் டீசல் ஏற்றி வந்த கப்பலும் மோதி விபத்துக்குள்ளாகின. கப்பல்களில் இருந்து வெளியேறிய அடர் திரவ எரிபொருள்கள் எண்ணூர் ராமகிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதி வரை பரவின. எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியில் கடலோர பாதுகாப்பு படையின் மாசு கட்டுப்பாட்டு பொறுப்பு குழுவும் மீனவர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். எண்ணெய் படலங்களை முழுமையாக அகற்ற 3 நாட்கள் வரை ஆகும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். எண்ணெய் கழிவுகளால் மீன் உற்பத்தி பாதிக்கப்படும் என்றும் கழிவுகளை விரைந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கோஸ்ட் கார்டில் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆயில் எடுக்கிறது நேற்று நம்ம இரவு ட்ரை பண்ணாங்க. இரவானதால திரும்பி போயிட்டாங்க. இப்ப பகல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா மிஷின் வச்சு எடுக்கல. இவங்க மேனுவலாவே பக்கெட் மூலமா வச்சு கொஞ்சமா சேகரித்து எடுத்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட டன்னேஜ் சேர்ந்திருக்கும் போல தெரியுதுல. இவங்க எத்தனை பேர் வச்சுட்டு இந்த கோஸ்ட் கார்டில் எடுத்து கிளியர் பண்ண போறாங்கிறது எங்களுக்கு ஒன்றும் விளங்கல.